அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு அரசு பணியாளருக்கு SPF 1984 மற்றும் 2000 எவ்வாறு IFHRMSஇல் பில் ப்ரிப்பேர் செய்வது பற்றி விரிவாக காண்போம். முதல்ல நாம் IFHRMSஐ லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்கின்ற பணிக்குறியை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எம்ப்ளாயி மானிட்டரி அண்டு பெனிஃபிட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் போனீங்கன்னா SPF ரிக்வெஸ்ட் அப்படின்ற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் ஒரு பணியாளர் SPF 1984 போட போகிறோன்னா முதல்ல SPF 1984 ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓய்வு பெற்ற பணியாளருடைய IFHRMS நம்பரை கொடுத்து கோ கொடுங்க. கோ கொடுத்து நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா இந்த இடத்துல ரீகொரின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பர்சன் டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயின்னு கொடுத்து அந்த எம்ப்ளாயியோடைய என் நம்பரை கொடுத்து கோ கொடுங்க. மீண்டும் வரல, திருப்பி ரீகொரி எக்ஸ் எம்ப்ளாயி இதை வந்திருக்கு பாருங்கள். ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த பணியாளருக்கு ஏற்கனவே இனிஷியேஷன் போட்டுட்டேன். 1984க்கும் 2000க்கும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் பாருங்கள். பெனிஃபிஷியரி டைப்பில் 2 இருக்கும், எம்ப்ளாயி அண்டு நாமினி. நீங்கள் எம்ப்ளாயி உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எம்ப்ளாயின்னு கொடுங்க. இல்லை எம்ப்ளாயி உயிரோடு இல்லை அப்படின்னா நாமினியை கொடுத்துருங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸு உங்களுக்கு மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனு 1984னா 20 ரூபீஸு. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பணியாளருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இது எல்லாமே நம்ம ஒரு கணக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதனுடைய கூட்டுத்தொகையை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணால் போதும். பொதுவாக சப்ஸ்கிரிப்ஷனு அவருடைய எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வீடியோ ஒரு வேர்ட் ஃபைலை காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த பணியாளருக்கு நான் அமௌண்ட்டெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனு 148 மாதத்துக்கு 20 ரூபான்னு கணக்கு பண்ணால் என்ன வரும், இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இதை 3த்தையும் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதை உள்ளீடு கொடுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷனில் அந்த தொகை 2960, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனு அதாவது இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையும் கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணி வெரிஃபையர் அண்ட் அப்ரூவர் 2 லாகின்லேயும் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணணும். இதே ப்ராசஸ் தான் SPF 2000 இனிஷியேஷன் ரிக்வெஸ்ட்டும். சேம் ப்ராசஸ் தான். 1984க்கு என்ன ப்ராசஸோ அதே தான் 2000க்கும். 2த்தையும் இனிஷியேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது சாங்ஷன் ஆர்டர் போடணும். இப்போ அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். பர்சன் டைப்பு எக்ஸ் எம்ப்ளாயி சூஸ் பண்ணிவிட்டு பணியாளருடைய எண்ணை கொடுங்க. வந்துடும் ஆக்ஷன் பட்டன், க்ரியேட்டு, டிரான்சாக்ஷன் ரிக்வெஸ்ட் நம்பர். இது ஏற்கனவே க்ரியேட் ஆகிருக்கும் அந்த எம்ப்ளாய்க்கு. நம்ம இனிஷியேஷன் போட்ட உடனே செலக்ட் பண்ணுங்கள். சாங்ஷனிங் அத்தாரிட்டி, ஹெட் மாஸ்டர் கொடுக்குறேன். சாங்ஷன் ஆர்டரு, சாங்ஷன் டேட்டு, இதில் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. எய்டடா, எலிமெண்ட்ரியா, எய்டட் எலிமெண்ட்ரி, முனிசிபல், இது கவர்மெண்ட் ஸ்கூலுன்றதுனால நான் அதர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாங்ஷன் அமௌண்ட்டு, மீண்டும் அந்த அமௌண்ட்டை நாம் உள்ளீடு செய்யணும். பாருங்கள், அதுவே ஆட்டோ கால்குலேட் பண்ணிக்கும். இந்த தொகையும் நாம் ரெடி பண்ணி வச்ச தொகையும் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை ரிவ்யூ கொடுத்துருங்க. ரிவ்யூ கொடுத்து 2 லெவல் பாஸ். இதே மாதிரி தான் என்னது 2000 சாங்ஷன் ஆர்டர் என்ட்ரி, இதையும் கிளிக் பண்ணுறேன். நான் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக போட்டுட்ருக்கேன், அதனால் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க.
SPF கேட்டகரியில் நம்ம SPF 2000 அதர்ஸ். ஸோ இப்போ இதுக்கான அமௌண்ட்டை நம்ம இப்போ என்ட்ரி பண்ணணும். பாருங்கள், இந்த 2000க்கு தனியாக நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டும் ரெடி பண்ணணுங்க. அப்போ தான் 2 அமௌண்ட்டும் வேரியேஷன் நம்ம காட்ட முடியும். ஸோ இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 35,573 என்னுடைய அமௌண்ட்டு இங்கே எனக்கு டேலி ஆகிடுச்சு. இப்போ நான் ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். இது வந்து வெரிஃபையர் லெவல்லையும் அப்ரூவர் லெவல்லையும் ரெண்டுத்தையுமே 1984 2000 வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி நான் இப்போது 2 லெவல்லையும் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நாம் ஃபைனான்ஸில் போகிறோம். பேரோலு, ஜெனரேட் பில்லு, நான் சேலரி. நான் சேலரியில் ப்ராசஸ் நேம் வந்து SPFன்னு கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா SPF 1984 ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணோம். கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஆஃபீஸ் நேமு, எம்ப்ளாயி நம்பரு, எக்ஸ் எம்ப்ளாயி கொடுத்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே இந்த மாதிரி எம்ப்ளாயி நம்பர் வரும். அவரை செலக்ட் பண்ணி ஜெனரேட் பில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மெசேஜ் கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ மானிட்டர் ஸ்டேட்டஸில் போய்ட்டு இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இது வர்றதுக்குள்ளே நாம் அடுத்த பில்லை நாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பில்லு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வியூ அவுட்புட் கொடுங்க. 1984 SPF 1984 நான் போட்டேன். வியூ அவுட்புட் வந்தோன்னே இந்த மாதிரி வரணும். வேலிடுன்னு வந்தது, நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பில் நம்பரு க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது நாம் SPF 2000 பார்ப்போம். SPF 2000 கிளிக் பண்ணுறேன். நான் சேம் ப்ராசஸ் சர்ச் கொடுக்குறேன். ஸோ இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகுது. பாருங்கள், SPF 2000 கொடுத்து சர்ச் கொடுத்தேன். எம்ப்ளாயி நம்பர் காட்டுது. நான் அகைன் செலக்ட் பண்ணி ஜெனரேட் பில் கொடுக்குறேன். எஸ். ஸோ இப்போ பில்லு வந்து பெண்டிங்கில் இருக்குது. பாருங்கள், 2 பில்லையும் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுவும் அவுட்புட் வந்திருக்கு, இதுவும் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட்டை ஓப்பன் பண்ணி பில் நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். பில்ஸில் போங்க, பில் நம்பர் கொடுங்க. கோ. எம்ப்ளாயி வந்துடுச்சுங்க. டீட்டெயில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் குரூப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீடிங்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் நாம் இப்போது. ஸோ 1984க்கான ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்டு. அப்லோடு பண்ணிடுறேன். அப்லோடு ஆகிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பில் இருக்குது பாருங்கள், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பில்லு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக தேவைப்படும். ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இது ஆல்ரெடி அவருக்கு பில்லு ப்ரிப்பேர் பண்ணதுனால டூப்ளிகேட் பெனிஃபிஷரியில் காட்டும். ஸோ அது ஓகேன்னு கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க.
இதே ப்ராசஸ் தாங்க. SPF 2000 அந்த பில் நம்பரையும் கொடுத்து இது வந்து பில்லு அந்த PDF ஃபைல் வந்து மோர் தென் 1024 KB இருக்குது. இப்போ அதை அப்லோட் பண்ணிவிட்டுங்க, ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே ப்ராசஸ் அப்படியே நீங்கள் நார்மலாக சேலரி பில்லெல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இனிஷியேட்டர் லெவலில் நாம் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் லெவலில் வெரிஃபையர் அப்ரூவர் பண்ணி பில்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரெஷரியில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.